திருச்செந்தூர் தலத்திலிருந்து முருகப்பெருமான் தூது அனுப்பி அந்த தூதும் நடைபெறாமல் போனது, வெற்றி பெறாமல் போனது. அமைதி பேச்சுவார்த்தைக்கு போன வீரபாகு தேவர் கோபாவேசத்தோடு திரும்பி வந்தார். பாசறையிலே இருந்த முருகப்பெருமானிடத்தே நடந்த விஷயங்களை எல்லாம் சொன்னார். இனி பொறுப்பது அவசியம் இல்லை என்று குறித்து கொண்டு கந்தக்கடவுள் போர் செய்ய புறப்பட்டார். பல நாட்கள் நடந்த அந்த போரிலே முருகப்பெருமான் பூமியில் நின்றும் காற்றிடை பறந்தும் ஆகாசத்திலிருந்துமாக 3 நிலைகளிலும் போர் செய்திருக்கிறார். இந்திரன் மயில் வாகன வடிவிலே வந்து சேர்ந்து முருகனுக்கு ரதம் இழுத்திருக்கிறான். எல்லா தேவர்களும் அவரவர்கள் அளவிலே பங்களித்தார்கள். முருகனுடைய மாமன் திருமால் அவருடைய ஆயுதங்களை கொடுத்திருந்தார். பிரம்மதேவன் சாரதியாக இருக்க முருகனுடைய தேர் புறப்பட்டு போனது. முருகன் போர்க்களத்திலே தோன்றிய பொழுதே தாரகாசுரன் மாண்டு போனான். கிரௌஞ்சனாகிற அந்த மலையை முருகப்பெருமான் முதலேயே சம்ஹாரம் செய்து விட்டான். சிம்மமுகனும் தோற்றோடி போனான். தாரகனுக்கு ஞானம் கொடுத்து தனக்கு வாகனமாக்கி கொண்டார் முருகப்பெருமான். இறுதியில் சூரபத்மன். தம்பிமார்கள் எல்லாம் அழிந்து போய் தனிமரமாக நின்றான். சிவ வடிவம்தான் தன்னை அழிக்க இப்படி வந்திருக்கிறது என்பதை உணர்ந்தவனாக இருந்தாலும் அவனை விட்டுவிட அவனிடத்தே போய் அவன் திருவடிகளிலே விழுந்து செய்த பிழைக்கு மன்னிப்பு கேட்க மனம் வரவில்லை. இதுதான் ஆணவத்தின் வடிவமே. அந்த ஆணவத்தின் வடிவமான சூரபத்மன் முருகப்பெருமானை இன்னும் புரிந்து கொள்ளாமல் அவனை எதிர்க்க மனம் கொண்டு அங்கே சென்று போர்க்களத்திலே கந்தவேளை சந்தித்தான். மாயா வடிவமான சூரபத்மன் யானை வடிவம் எடுத்தான், சிம்மமாக வடிவெடுத்தான், புலியாக வந்தான், யாழியாக வந்தான், இன்னும் வெவ்வேறு மிருக வடிவங்கள் எல்லாம் எடுத்து வந்தான். அத்தனை வடிவங்களையும் முருகப்பெருமானுடைய திருக்கை வேல் கொன்று முடித்தது. இறுதியில் கந்தனுடைய கைவேலுக்கு நாம் பிழைக்க முடியாது என்பதை அறிந்திருந்தும் மன்னிப்பு கேட்க மனமில்லாமல் மாமரமாக மறைந்து நின்றான். கடலுக்கு நடுவே முளைத்த அந்த மாமரத்தையும் கந்தன் கைவேல் விட்டு வைக்கவில்லை. இங்கிருந்து முருகப்பெருமான் எய்திய வேல் கடலுக்கு நடுவே கடல் அலைகளை கிழித்து கொண்டு போய் மாமரத்திலே பட்டு அந்த மாமரம் 2 பிளவாக போகும்படியாக செய்தது. அந்த நிலையில் கந்தன் கைவேல் தீண்டிய நிலையில் சூரபத்மன் ஞானம் பெற்றவனாக மயிலாகவும் சேவலாகவும் பிரிந்து விழுந்தான். மயிலை தனக்கு மயூர வாகனமாக ஆக்கிக் கொண்டார் கந்தக்கடவுள். சேவலை குக்குட துவஜமாக தன்னுடைய கொடியிலே ஏந்தி நின்றார். வந்து எதிர்த்த அசுரர்களுக்கும் வாழ்ச்சி கொடுத்தார். இன்றைக்கு எந்த தலத்திற்கு போய் நாம் முருகனை வணங்கினாலும் அவனுக்கு வாகனமாக இருக்கும் சூரனையும் நாம் பார்க்கிறோம். எதிர்த்தவர்களையும் வாழ வைக்கும் கண்கண்ட தெய்வம் கந்தக்கடவுள். இந்த திருச்செந்தூர் தலத்தில்தான், இந்த நன்னாளில்தான் பல யுகங்களுக்கு முன்பாக சூரனுடைய சூரத்தன்மை அழிக்கப்பட்டு சூரத்தன்மை அழிந்த பிறகு ஞானம் பெற்றவன் வாழ்ச்சியும் பெற்ற மிக அற்புதமான வரலாறு நிகழ்ந்தது.